ஆகார், தடுமாறி கொண்டிருந்த ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது என்ன பேர் அப்படின்னா, நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். அந்த வனாந்தரத்துல ஆகார பார்க்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்க பிள்ளைய பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை. அது வனாந்தரமான இடம், சுற்றி எந்த மனுஷனுடைய நடமாட்டமும் இல்லை. குடிக்கிறதற்கு ஆபிரகாம் கொடுத்து விட்ட தண்ணி அப்படியே முடிஞ்சு போயிருச்சு. அந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் அடைய போகிறது. இந்த வனாந்திரத்துல யார் என்ன பார்க்கிறா, இந்த இடத்துல யார் என்ன கண்ணோக்க முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் குழந்தைய பார்த்துருச்சு. கர்த்தருடைய கண்கள் ஆகாருடைய குடும்பத்தை நோக்கி பார்த்துச்சு. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இந்த ஆராதனை வேளையில நின்று கொண்டிருக்கிற அன்பு பிரதர் சிஸ்டர், எங்க அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் வாக்கு கொடுக்கிறாரு. மகா, நீ வடிக்கிற கண்ணீரை யாரும் பார்க்கல, நீ படுகிற பிரயாசத்தை யாரும் பார்க்கல, நீ படுகிற அவமானத்தை யாருமே பார்க்கல, நீங்க படுகிற கஷ்டம் யாருக்குமே தெரியாது. நீங்க உங்க சரீரத்துல பலன் கூட இல்லாம நீங்க பாடுபடுறத யாருமே பார்க்கல. ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், என் கண்கள் உன்னை கண்டது. நீங்க ஒரு நாள் சொல்ல போறீங்க, அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். நீங்கள் மறைவாய் செய்கிற அனைத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஏற்ற வேளையில் இதோ சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்முடைய பிரயாசங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவர். நம்புறவங்க நன்றாய் கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya.